நாடாளுமன்றத்துல இதுவரை காணாத அளவுக்கு ரகளை நடைபெற்று ரணகளமாயிருக்குது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்யசபாவில் அம்பேத்கர் பற்றி பேசியதாக சொல்லப்படும் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. இதை கண்டித்து நாடு முழுவதும் எதிர்க்கட்சியினர் போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. அமித்ஷாவை மத்திய அமைச்சரவையிலிருந்து நீக்கணும், அமித்ஷா மன்னிப்பு கோரணும் அப்படிங்கிறது தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தரப்புல வலியுறுத்தப்பட்டு வராங்க. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று முன்தினம் நாடாளுமன்ற நுழைவு வாயில்ல காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினாங்க. இதற்கு போட்டியா பாஜகவினரும் போராட்டம் நடத்தினாங்க. அப்போ இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. இதுல பாஜக எம்பிக்கள் சந்திர சாரங்கி மற்றும் முகேஷ் ராஜ்புத் இவங்க 2 பேரோட தலையில காயம் ஏற்பட்டுச்சு. ராகுல் காந்தி தான் சந்திர சாரங்கியை தள்ளிவிட்டதாகவும் இதனாலதான் அவர் காயமடைந்ததாகவும் பாஜக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இது தொடர்பா பாஜக சார்பில் நாடாளுமன்ற தெரு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்குது. இந்த புகாரை தொடர்ந்து 115 அதாவது வேண்டுமென்றே காயப்படுத்துதல், 117 வேண்டுமென்றே தாக்கி காயப்படுத்துதல், 125 மற்றவர்களின் உயிர் அல்லது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் செய்வது, 131 குற்றவாளிகளை பயன்படுத்துதல், 351 குற்றம் சார்ந்த மிரட்டல், அடுத்ததா குற்றம் செய்யும் நோக்கத்தோட ஒன்றாக கூடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்கிடையே தான் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது டெல்லி குற்றப்பிரிவு காவலர்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. இதன் மூலமா இனி இந்த வழக்கை குற்றப்பிரிவு காவலர்கள் தான் விசாரித்து நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க. முதற்கட்டமா காவலர்கள் சம்பவ இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அறியறதுக்காக நாடாளுமன்ற நுழைவு வாயில இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை வாங்க இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி மற்றும் காயமடைந்த பாஜக எம்பிக்கள் கிட்ட விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. இதற்காக விரைவில் ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பி வைக்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்குது. இது ராகுல் காந்திக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி மீது பதியப்பட்ட வழக்குகள் அவரை காவலர்கள் வாரண்ட் இன்றி கைது செய்ய முடியும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படி அவமானப்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி இப்போ இந்த சூழல்ல எழுந்திருக்குது. இதையெல்லாம் காங்கிரஸ வளர்க்கவே உதவும், அதைத்தான் பாஜக விரும்புவதாகவே தெரியுது. ஏன்னா ஈஸி டார்கெட் அப்படின்னு காங்கிரஸ நினைக்கிறாங்க. காங்கிரஸ முஸ்லீம் லீக்னு முத்திரை குத்துவதும் வெளிநாட்டுக்காரர்னு பேசுவதும் பாஜகவுக்கு எளிதா இருப்பதாகவே கருத வேண்டியிருக்குது. தேசபக்தி அப்படின்னு சொல்லும் பாஜக நாட்டில் கூறு போட நினைப்பது சரியாகுமா? எதிர்கட்சி தலைவர்களை மதித்த நாடும் நம்ம நாடு. இந்திரா காந்தி எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கூட அவரை கைது செய்யும் போது ஜனதா அரசு கண்ணியம் காட்டினாங்க. அதனால தேவையில்லாம ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கையில இறங்குவது நாட்டுக்கு நல்லது இல்லை.